டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின் போகலாம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்பாங்க, டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாவே டைம் அண்ட் ஒர்க்ல எந்த மாடல் சம்ஸ் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாடல் தான் கேட்பாங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாளா செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டா நம்ம மொத்தமா 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்டா இங்க இருக்குது 8 இருக்குது. ஏக்கான நாள் பாருங்க 8 பெருக்கல், பிக்கான நாள் 5 வகுத்தல். பாருங்க மேல நியூமரேட்டர்ல ரெண்டையும் பெருக்கிக்கணும். அதாவது ஏக்கான நாளையும் பிக்கான நாள். இங்க ஏ பி எக்ஸ் ஒய் பி கியூ இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வகுத்தல்ல ஏ பிளஸ் பி, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 8 பிளஸ் 5 13. ஸோ 8 40, 40 வகுத்தல் 13. 40 13 கேன்சல் பண்ணா 3 13 39, மீதி இருக்கும் 1 வகுத்தல் 13 நாள். ஸோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா 3 1 வகுத்தல் 13 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். எல்சி மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தோம்னா எல்சி மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கான நாள் எத்தனை சொல்லியிருக்காங்க 8 நாள், பிக்கான நாள் 5 நாள், பிக்கான நாள் 5 நாள். ஸோ பாருங்க இந்த மாதிரி ரெண்டுலயும் காமனா எதுவும் வகுக்கிற மாதிரி எண் எதுவுமே இல்லை. ஸோ 8 அப்படிங்கிறது 2ஆல் வகுப்படும், ஆனால் 5 அப்படிங்கிறது 2ஆல் வகுப்படாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி டைரக்டா இதை பெருக்காங்க. பெருக்குன்னா அதோட எல்சிஎம் 8 × 5 40. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 40. எப்பவுமே இந்த எல்சிஎம் வர வேல்யூ அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க், மொத்த வேலை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 8 இருக்குது. 8 எத்தனை டைம் 40 வரும்? 5 டைம். அதே மாதிரி இங்க 5 இருக்குது. 5 எத்தனை டைம் 40 வரும்? 8 டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 5. அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 8. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப 5 + 8 = 13. இது வந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 13. மொத்த வேலை எத்தனை 40. ஸோ அப்ப 40 வகுத்தல் 13 கேன்சல் பண்ணுங்க. 3 13 39, மீதி 1 வகுத்தல் 13. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ரெண்டு மெத்தடையுமே நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அப்ப ஏ மற்றும் பியின் திறமையின் விகிதம் காண கேட்பாங்க. அவங்களுடைய எஃபிசியன்சியோடைய ரேஷியோ கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா A/B இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்க 8:8 5 இருக்குது. அப்படியே ரிவர்ஸ்ல 5:8. அவங்க திறமையின் விகிதம் பார்த்தோம்னா 5:8. எக்ஸாம்பிள் ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாருன்னா பி ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வார். இதான் எங்களுடைய எஃபிசியன்சி, அதாவது திறமையின் விகிதம். இதுல யார் முதலில் வேலையை முடிப்பார்னு கேட்பாங்க. இதே கொஸ்டின்ல யார் ஏ மற்றும் பில யார் முதலில் வேலையை செய்து முடிப்பார் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு யார் முதலில் வேலையை செய்து முடிப்பார் கேட்டாங்களா. ஸோ பாருங்க இதுல பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, ஏ ஒரு நாளைக்கு 8 வேலை செய்யறாரு. அப்ப யார் சீக்கிரம் வேலையை முடிப்பாங்க? இவரு தான் சீக்கிரம் அந்த வேலையை முடிப்பார். ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய வேலை செய்யறாரு. அப்ப பி தான் முதலில் அந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதே கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு 390 ரூபாய் கூலி தராங்க, அதாவது அமௌண்ட் தராங்க, சேலரி தராங்க. அது 390 ரூபாயில பியோடைய பங்கு என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. ஸோ இதை ரெண்டு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இங்க என்ன கேட்டுறாங்க, பியின் பங்கு கேட்டுக்கிறாங்க. பியின் பங்கு கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள். ஏ உடைய நாட்கள் என்னது 8 வகுத்தல். வகுத்தல் எப்பயுமே ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். 8 + 5 13. 13 × இந்த சம்பளம் 390. ஸோ அங்க 39 13 கேன்சல் பண்ணா 3 டைம் என்ன வரும் 30 வரும். இப்போ 8 × 30 = 240 ரூபா. ஸோ 240 ரூபா பார்த்தோம்னா பிக்கு போகும். மீதிக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா ஏக்கு போகும். ஸோ 390ல 240 போச்சுன்னா மீதி 0 5 1 150 ரூபா பார்த்தோம்னா 150 ரூபா பார்த்தோம்னா ஏக்கு போகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சு 8 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சு 5 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. 390 ரூபாய் கூலி தராங்க. அப்ப பியின் பங்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா, இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தாங்களா, இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி, ஏக்கான நாள் 8, பிக்கான நாள் 5. ஸோ இது பார்த்தோம்னா நாட்கள். சரிங்களா?
எப்பவுமே இந்த மாதிரி 2 பேர் கொடுத்தாங்களா இது அப்படியே ரிவேர்ஸில் எழுதுங்களா? என்னது 8:8 இங்கே 5:8 எழுதுங்களா? இது அவங்க திறமைக்கான விகிதம். இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? யாருடைய பங்கு கேட்குறாங்க? B உடைய பங்கு. அப்போ B உடைய திறமை பாருங்க 8. இது என்ன மீனிங்னா A ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாருன்னா B பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வார். இதான் அதோடைய மீனிங். ஸோ அப்போ B உடைய பங்கு கேட்குறாங்க. B உடைய வேல்யூ பாருங்க 8 வகுத்தல் எப்பவுமே வகுத்தல 2 ரேஷியோ இருந்தாலும் சரி இல்லை 3 ரேஷியோ இருந்தாலும் சரி வகுத்தல ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? 5 + 3 5 + 8 13 இன்ட்டு டோட்டல் வேஜஸ் 390. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம் வரும் 30 வரும். 8 × 30 240. சேம் ஆன்சர் தான் வருது. பிக்கான ஷேர் பார்த்தீங்கன்னா 240. இதுலேயே ஏக்கான ஷேர் கேட்டாங்களா? ஏக்கான ரேஷியோ பாருங்க 5. ஸோ 5 வகுத்தல் 13 டோட்டல் ரேஷியோ 13 இன்ட்டு 390. கேன்சல் பண்ணிங்கன்னா 30. 5 × 30 150. ஸோ ஏக்கான ஷேர் பாருங்க 150. ஸோ இந்த சம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மெத்தடில் சம் கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க? இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.